ஒரு 15 வயது பையன் 15 போர்டில் ஒரு அதிரடியான அரைச்சதம் ஒன்று அடிச்சிருக்கிறாரு வைபவ் சூரியவன்சி. இன்றைய நாள் இடம்பெற்றிருந்த இந்த சீசனின் 3வது போட்டியாக இடம்பெற்றிருந்த போட்டி தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியில வைபவ் சூரியவன்சி ஒரு அதிரடியான ஆட்டம் உண்ட இன்றைய நாளில் ஆடி இருந்தாரு. ஓகே, இந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்தில் துடுப்படுத்த ஆடி இருந்தாங்க சிஎஸ்கே அணியானது 19.4 ஓவர்களிலே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 127 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொண்டார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்த சஞ்சு சாம்சன் மற்றும் ருத்துராஜ் கைக்வாட் இவங்க 2 பேரும் மிக குறைவான ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சஞ்சு சாம்சன் 6 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். ருத்துராஜ் கைக்வாட் அதாவது சிஎஸ்கே அணியினுடைய அணித்தலைவர் 6 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். ஆயுஷ் மாத்ரே 0, மேத்யூ ஷோட் 2, ஷப்ராஸ் கான் 17, கார்த்திக் சர்மா 18, சிவம் துபே 6, இப்படி எல்லாருமே 20க்குள்ள ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழக்க, அதுக்கு பிறகு வந்தவர் தான் ஜம்மி ஓவர்டன். இவர் மட்டும்தான் பொறுமையாக ஓரளவு 43 ஓட்டங்களை 36 பந்துகளுக்கு பெற்றுக் கொடுத்திருந்தார். அதன் பிறகு வந்த நூர் அகமட் 1 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். மேட் ஹென்ரி 5 ஓட்டங்களையும், அம்போச் இறுதியாக 7 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையானது 127 காணப்பட்டது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய பந்து வீச்சை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கடந்த பல வருஷங்களாக சிஎஸ்கே அணியில் இடம் பிடிச்சிருந்தவர் தான் ஜடேஜா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜடேஜா இன்றைய போட்டியில ஒரு நல்ல ஒரு பந்து வீச்சு பிரதி வழிகாட்டி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ரவீந்திர ஜடேஜா 3 ஓவர்கள் பந்து வீசி இருந்தார். 18 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதே போல ஜோஃப்ரா ஆர்ச்சர் மற்றும் பர்கர் 4 ஓவர்கள் பந்து வீசி தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள். அதே போல சந்தீப் சர்மா, ரவி பிஸ்னோய், பிரிஜேஷ் சர்மா இவங்க 3 பேரும் தலா 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார்கள். குறைஞ்சளவான ரன்களை மாத்திரம் இன்றைய நாளில் ராஜஸ்தான் அணியினுடைய பந்து வீச்சாளர்கள் விட்டுக் கொடுத்திருந்தார்கள். அதே போல விக்கெட்டுகளையும் அள்ளி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதனைத் தொடர்ந்து 128 அப்படின்ற வெற்றி இலக்கோடு களத்துக்கு வந்தவர்கள் தான் ராஜஸ்தான் அணி. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்த வைபவ் சூரியவன்சி மற்றும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை வந்து வழங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். வைபவ் சூரியவன்சி வெறுமனே ஒரு 15 வயது ஆகுது. பையன் அடிக்கிறான் அடி வேற லெவல்ல. வயதெல்லாம் கணக்கில் எடுக்காம எல்லா பந்துக்கும் பயமே இல்லாம பையன் அடிக்கிற அடிதான் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். வைபவ் சூரியவன்சி 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 17 பந்துகளுக்கு. இதில் 5-6 ஓட்டங்கள், 4 ஓட்டங்கள் உள்ளடங்கும். அதே போல ஜெய்ஸ்வாலும் இறுதி வரை நின்றிருந்தார். 38 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 36 பந்துகளுக்கு. அதே போல ஜூரல் 18 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, இறுதியாக வந்த ரியான் பராக் 14 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அணியானது 12.1 ஓவர்கள் நிறைவிலே இந்த வெற்றியினை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இதன் மூலமாக சிஎஸ்கே அணியானது முதலாவது போட்டியிலேயே ஒரு மோசமான தோல்வியை தழுவி இருக்கிறாங்க. இந்த தோல்வியில இருந்து சிஎஸ்கே அணி மீண்டு வருவாங்க அப்படின்னு நம்புவோம். அதே போல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது மிக ஒரு அபாரமான வெற்றியை பெற்றதன் மூலமாக 2 புள்ளிகளை பெற்றிருக்கிறாங்க. நேற்றைய போட்டியில கிட்டத்தட்ட 221 அப்படின்ற ஒரு இமாலய வெற்றி இலக்க துரத்தி அடித்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணியினர். இதன் மூலமாக மும்பை இந்தியன்ஸ் அணியினர் கன வருஷங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட மும்பை இந்தியன்ஸ் அணியானது முதலாவது போட்டியில வெற்றியினை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நாளைக்கு டியூஸ்டே பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற காத்திருக்குது. அந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களோடு நாளைக்கு சந்திப்போம். இந்த போட்டி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம்.